கொளத்தூரில் தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் வடசென்னை வடக்கு மாவட்ட பொதுக்குழு கூட்டம் நேற்று மாலை துறையூர் நாடார் திருமண மண்டபத்தில் மாவட்ட தலைவர் ராஜா தலைமையில், மாவட்ட செயலாளர் ஜெயமோகன் முன்னிலையில் ஆடல் பாடல் அறுசுவை உணவு என வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பின் மாநில தலைவர் வணிக போராளி கொளத்தூர் ரவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். பிறகு செய்தியாளர்களை சந்தித்த அவர், சீன பட்டாசுகளை அறவே தவிர்க்க வேண்டும் என அரசுக்கு இந்த பண்டிகை கால நேரங்களில் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டிருக்கிறோம். ஆன்லைனில் யாரும் பட்டாசுகளை வாங்கக்கூடாது, கடைகளில் மட்டுமே வாங்க வேண்டும் என பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். அரசு அதிகாரிகள் அவரவர் வேலையை செய்தாலே இது மாதிரியான நடைபாதை ஆக்கிரமிப்புகள் ஏற்படாது என்று நடைபாதை ஆக்கிரமிப்பு குறித்த சென்னை மேயரின் அறிக்கை பற்றிய கேள்விக்கும் பதிலளித்தார். மேலும் பட்டாசு வெடிக்க நேரம் கட்டுப்பாடு விதிக்க கூடாது என அரசுக்கும் கோரிக்கை வைத்தார். இந்நிகழ்ச்சியில் தலைமை நிலைய செயலாளர் குழந்தைவேல், மாநில கூடுதல் செயலாளர் ஜெயராமன், சென்னை மண்டல தலைவர் அருணாச்சலமூர்த்தி, மாநில செய்தி தொடர்பாளர் ரமேஷ், மாநில துணைத் தலைவர்கள் அன்னை மாரியப்பன், மதுரநாயகம், ஜெயராமன், வரதராஜன், மாநில இணை செயலாளர்கள் ராஜேந்திரன், பத்மராஜ், மாநில ஆலோசகர் சிந்தா மற்றும் பழம்பொருள் அணித்தலைவர் பொன் கருகவேல் ராஜன், செயலாளர் ஜெயக்குமார், பொருளாளர் குருநாதன் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் மற்றும் வணிகர்கள் என பலர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு அனைத்து வணிகர் சங்கங்களின் பேரமைப்பினுடைய வடசென்னை வடக்கு மாவட்டத்தினுடைய பொதுக்குழு மிக சிறப்பாக பெரம்பூர் அருகே உள்ள அகரத்தில் துறையூர் நாடார் சங்கத்தில் நடைபெற்றது. இந்த பொதுக்குழுவில் 10 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. 10 தீர்மானங்களும் உண்மையிலேயே வணிகர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தீர்மானம் அமைஞ்சது. தொடர்ந்து நாங்கள் அரசுக்கு இந்த பண்டிகை கால நேரங்கள்ல, தீபாவளி நேரத்துல அரசுக்கு தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம். சீன பட்டாசை அறவே தவிர்க்க வேண்டும். ஆன்லைன்ல யாரும் பட்டாசு வாங்கக்கூடாது. கடைகள்ல தான் வந்து பட்டாசை வாங்கி, அதுதான் ஒரு நல்ல பட்டாசா இருக்கும், ஆரோக்கியமா இருக்கும், பாதுகாப்பா இருக்குங்கிறத இந்த நேரத்தில் தெரிவிக்கிறோம். அது மட்டும் இல்லாம கூட்ட நெரிசல் சொன்னோம்னா, சென்னையில இருக்கக்கூடிய மிகப்பெரிய வணிக மையமாக இருக்கக்கூடிய கோயம்பேட்டுல பெரும் பிரச்சனை தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. அதை அரசு கவனத்துக்கு ஏற்கனவே அமைச்சர் சேகர் பாபு அண்ணன்கிட்ட அன்னைக்கு ஒரு மனு கொடுத்தோம் சங்கத்தின் சார்பாக. அவர் அதை பரிசீலனை செய்து டிஆர்ஓ கிட்ட, எம்எஸ்சி கிட்டையும் எங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்கன்னாங்க. அது இது வரைக்கும் சரியான முறையில தீர்வாக அமையல. இந்த நேரத்துல தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். அந்த மனுவில் கொடுக்கக்கூடிய கூட்ட நெரிசல், அந்த வணிகம் உள்ள வர்றதுக்கூடிய நுழைவு கட்டணம் 24 மணி நேரமா இருந்தது, இன்னைக்கு 12 மணி நேரமா ஆக்கியிருக்காங்க. அது 24 மணி நேரமா ஆக்கி அரசு நம்ம வணிகர்களை பாதுகாக்க வேண்டுங்கிறத இந்த நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களை நாங்க உருவாக்கி கொண்டிருக்கிறோம். வர இருக்கக்கூடிய 12ஆம் தேதி கோவில்பட்டி மாவட்டம் புதிதாக உதயமாகிறது. அது இந்த நேரத்தில் மகிழ்ச்சியுடன் தெரிவிச்சுக்கிறோம். அடுத்த கட்டமாக தொடர்ந்து ஏற்கனவே 7 மாநாடு நடத்திய பெருமை எங்களை சேரும். எங்களுக்கு ஜாதி மத அரசியலுக்கெல்லாம் அப்பால் கொண்டு தான் அமைப்பு கொண்டு போயிருக்கு. செய்திகளை சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க. இந்த செய்தியை நீங்கள் Facebookல் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் அண்ட் ஃபாலோ பண்ணுங்க.